குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க வேட்பாளர் பிரதாப், அதிமுக வேட்பாளராக பரிதா புருஷோத்தமன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இமலன், தாவேகா வேட்பாளராக சிந்து. குடியாத்தம் தனி தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? அதிமுக வேட்பாளருக்கு 38 முதல் 44% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக வேட்பாளருக்கு 34 முதல் 40% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மாலைமலர் மக்களிடம் கருத்தை கேட்டபோது 52% பேர் தாவேகாவுக்குத்தான் எங்களுடைய ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல தான் அதிமுக இருக்கு, 28% பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. மூன்றாம் இடத்துல திமுக கூட்டணி வேட்பாளருக்கு 18% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. சார், அகைன் இந்த பக்கமும் தனி தொகுதி அப்படிங்கிறது தாவேகா பிரதானமாக கணிசமான ஒரு வாக்குகளை வாங்குவதற்கான ஒரு காரணமா இருக்கா? ஆமாம் சார், தனி தொகுதி நான் சொன்ன தலித் கன்சல்டேஷன் நடக்குது இந்த இடத்துல. அதோட ஒரு அப்பர் கேஸ்டோட ஆன்டி கன்சல்டேஷன் அவருக்கு வந்துடுது. இப்போ நான் சொன்னது 1 இயர்னா 1 இயர் மட்டும் இல்லை. இப்போ நாயுடுவோட கன்சல்டேஷன் அங்கே நடக்குது. இந்த மாதிரி யார் கன்சல்டேஷன்லாம் அங்கே நடக்குது. அதிமுக அந்த தொகுதியை எளிதாக வெல்லும். திமுகவோட வாக்காளர்கள் அப்படியே மைக்ரேட் ஆகிறாங்க. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். திமுக அதிமுக இல்லாத கேண்டிடேச்சரில் சப்போஸ் அந்த இடத்துல பாஜகவோ இல்லை தேமுதிகவோ அந்த மாதிரி சிறிய கட்சிகள் வரும்போது ஆப்போசிட்டில் அதிமுகவோ திமுகவோ நின்றுதுன்னா அந்த சிறிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த வாக்கு அப்படி தாவேகாக்கு போகுது. அது 30% 40% ஃபிளிப்பேஜ் இருக்குது. அந்த ஃபிளிப்பேஜில் அந்த பெரிய கட்சி ஜெயிச்சுட்டு வந்துடுது. இது ஒரு பேசிக்கான இது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஒரு தொகுதியில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதிமுக காங்கிரஸ் இருக்குது, கீழே தாவேகா இருக்குன்னா அதிமுக ஓட்டு அப்படியே ரீட்டைன் ஆகுது. காங்கிரஸ் ஓட்டு உடஞ்சி தாவேகாக்கு போகுது. அப்போ அதிமுக அந்த தொகுதியை ஜெயிக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 2016 மாதிரி கூட்டணி கட்சிகளோட ப்ரெசன்ஸ் இந்த அசம்பிளியாக ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரி பெரிய கட்சியும் சிறிய கட்சியும் அதாவது கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியும் போட்டி போடும்போது அந்த கூட்டணி கட்சியோட பிரதான கட்சியோட வாக்கை தாவேகா பிரிக்கும் போது இது டேஞ்சர்ல அந்த கூட்டணி கட்சிக்கு. ஸோ கூட்டணி கட்சிகள் சட்டசபைக்குள் இருப்பதே ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.